இப்போ வந்து மும்மொழி கொள்கையில் வந்து இந்தியை நாங்கள் திணிக்கலை, விருப்ப மொழியாக இந்தியை வந்து திணிக்கலை, விருப்ப மொழியாக தேர்ந்தெடுத்துக்கலாம். இந்தியாவில் உள்ள எந்த ஒரு மொழியை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் விருப்ப மொழியாக அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் 300 பேர் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 300 பேரில் 10 பேர் தெலுங்கு கற்றுக்கணும்னு ஆசைப்படுறாங்க, விருப்ப மொழியாக தேர்ந்தெடுக்கிறாங்க. 10 பேர் மலையாள மொழியை தேர்ந்தெடுக்கிறாங்க. மற்ற பேர் ஒரு 10-15 பேர் பீகாரி மொழியும், 10-15 பேர் பஞ்சாபி மொழியும், ஒரு 20 பேர் இந்தியும் தேர்ந்தெடுக்கிறாங்க. இன்னொரு 20 பேர் கன்னட மொழியை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படின்னா இந்த ஒவ்வொரு மொழியும் கற்றுக் கொடுப்பதற்கு உங்களால் ஆசிரியர்களை நியமிக்க முடியுமா? அது சாத்தியமா? முடியாது. அது சாத்தியம் இல்லை தானே. அப்போது இவங்க வந்து ஒவ்வொரு பஞ்சாபி கற்றுக் கொடுக்குறதுக்கு உனக்கு பஞ்சாபி டீச்சர் வருவாரா? ஒவ்வொரு பள்ளியிலையும் பஞ்சாபி கற்றுக்கிறதுக்கு ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு பள்ளியிலையும் குஜராத்தி கற்றுக்கிறதுக்கு, பீகாரி கற்றுக்கிறதுக்கு, தெலுங்கு கற்றுக்கிறதுக்கு 10 பேர் இருக்காங்க. அப்படின்னா அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பள்ளியிலையும் மூன்றாவது மொழியை கற்றுக் கொடுப்பதற்கு ஒவ்வொரு மொழியிலையும் உங்களால் எப்படி ஆசிரியர்களை நியமிக்க முடியும்? நியமிக்க முடியாது, சாத்தியமே இல்லை. அப்படி இருக்கும்போது அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? அப்போ கடைசியில் என்ன சொல்லுவாங்க? இங்கே தெலுங்கு கற்றுக் கொடுக்குறதுக்கு நீ தெலுங்கு கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டாலும் அல்லது பஞ்சாபி கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டாலும் அதற்கு இங்கே ஆசிரியர் இல்லை எங்கள் பள்ளியில். இப்போதைக்கு இந்தி கற்றுத்தருவதற்கு தான் எங்களிடம் ஆசிரியர் இருக்கிறார்கள். அதனால் நீங்கள் இந்தியை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இப்படி திணிச்சிருவாங்க. மற்ற நீங்கள் கேட்குற மொழிக்கெல்லாம் ஆசிரியர் இல்லைங்க, அது சட்டத்தில் இருக்குது. விரும்புகிற மொழியை நீங்கள் படிக்கலான்னு சட்டத்தில் இருக்குது. ஆனால் விரும்புகிற மொழியை கற்றுக்கொள்வதற்கு இங்கே ஆசிரியர்கள் இல்லை, கற்றுக் கொடுப்பதற்கு ஆசிரியர் இல்லை. ஹிந்தி கற்றுக் கொடுப்பதற்கு மட்டும்தான் ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லி ஹிந்தி படிக்கிற ஆசிரியர்கள் வேணும்னா உடனே அப்பாயின்மெண்ட் போட்டுருவாங்க. அதுவும் யார் இங்கே இருக்கிறாங்களா? ஹிந்தி கற்றுக் கொடுக்குறதுக்கு இங்கே ஆசிரியர்கள் இருக்கிறாங்களா? இப்போதைக்கு இல்லைல்ல, உடனே வட இந்திய ஆசிரியர்களை நியமிக்க ஆரம்பிச்சிருவாங்க. வட இந்தியாவில் ஹிந்தி கற்றுக் கொடுக்குறவங்க அவங்க வந்து உடனே இங்கே நியமிக்கப்படுவார்கள். இந்த மாதிரியான இங்கே உடனே நிறைய பேர் ஹிந்தி கற்றுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹிந்தி கற்றுக்கிட்டால் அரசு வேலை கிடைக்கும் அப்படின்னு ஹிந்தி கற்றுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹிந்தி நமக்கு பழக்கப்படுத்தப்படும், ஹிந்தி பேசப்படும், ஹிந்தி மயமாக ஆகிவிடும். கடைசியில் நிறைய பிரச்சனை வந்துடும்.